ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி சப்பாத்தி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கப் ஆனியன், ஒரு கப் டொமேட்டோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதை நல்லா அரைச்சிக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு, பட்டை, ஏலக்காய் போட்டு அது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆனியன், கொஞ்சமாக தக்காளி போட்டு நல்லா வதக்கிடணும். இப்போ 2 தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறணும். 2 உருளைக்கிழங்க வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்திருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் தேங்காய், முந்திரி போட்டு நல்லா அரைச்சிக்கணும். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இதை நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் நல்லா கொதிஞ்சு வரும். பாருங்கள் எப்படி நல்லா வந்துருக்குன்னு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.